அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். யா அல்லாஹ், எங்கள் தலைவரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் அருள்வாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துவா கேட்கும் முறை. துவா வணக்கத்தின் மூளையாகும். ஒரு மூமினுக்கு பெரிய ஆயுதமே துவாதான். துவா கேட்கும் போது முதலில் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்த பிறகு துவா கேட்க வேண்டும். குறைந்தபட்சம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தாரின் இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் என்று கூற வேண்டும். ஒரு மனிதன் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை போற்றி புகழ்கிறானோ அந்த அளவிற்கு தன்னுடைய இரட்சகனிடம் நெருக்கத்தை பெறுகிறான். நெருக்கத்தை பெற்றுவிட்டால் தன்னுடைய கோரிக்கையை வைப்பதற்கு லேசாகிவிடும். எனவேதான் ஹதீஸில் திக்ர்களில் சிறந்தது லா இலாஹா இல்லல்லாஹ் என்றும் துவாக்களில் சிறந்தது அல்ஹம்துலில்லாஹ் என்றும் வந்துள்ளது. பிறகு நபி அவர்களின் மீது ஸலவாத்து சொன்ன பிறகு துவா கேட்க வேண்டும். உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறாதவரை உன்னுடைய துவா வானத்திற்கும் பூமிக்கும் இடையே தடைப்பட்டு நிற்கும், எதுவும் வானத்திற்கு மேல் உயர்ந்து செல்லாது என்று கூறினார்கள். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், என் மீது அருள் வேண்டி என் மீது ஸலவாத் கூறினால் அல்லாஹ் தஆலா அவர் மீது 10 முறை அருள் புரிகிறான் என்று கூறுகிறார்கள். பிறகு உளுவுடன் துவா கேட்க வேண்டும். கிப்லாவை முன்னோக்கி துவா கேட்க வேண்டும். பாவ மன்னிப்பு கேட்ட பிறகு துவா கேட்க வேண்டும். இரு கரங்களை ஏந்தி துவா கேட்க வேண்டும். ஒரு மனிதர் தன்னுடைய இரு கைகளையும் ஏந்தி துவா கேட்கும் போது அவ்விரண்டு கைகளையும் காலியாக வெறும் கையாக அனுப்ப அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இன்னும் பணிவாகவும் இரகசியமாகவும் துவா கேட்க வேண்டும். இறை அச்சத்துடனும் இறை நம்பிக்கையுடனும் துவா கேட்க வேண்டும். துவா அங்கீகரிக்கப்படுவதற்கு வருமானம் ஹலாலாக இருக்க வேண்டும். நம் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று உறுதியோடு துவா கேட்க வேண்டும். இது நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகத்துடன் கேட்கக்கூடாது. அல்லாஹ் நமக்கு தருவான் என்று இறை நம்பிக்கை நிச்சயமாக வேண்டும். ஒரு மனிதன் முழு நேரத்தையும் அல்லாஹ்வை புகழ்ந்துவதிலேயே செலவழித்து விட்டாலும் கூட அதுவே அவருக்கு சிறந்த துவாவாகிவிடும். நாம் கேட்காமலேயே நமக்கு அதிகமான அருட்கொடைகளை அல்லாஹ் தஆலா அள்ளி கொடுத்திருக்கிறான். அதற்கு நன்றி சொல்ல வேண்டும். துவாவில் அவசரம் காட்டக்கூடாது. பொறுமையுடன் கேட்டால் துவா அங்கீகரிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதற்கு சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், துவாவில் அவசரம் காட்டுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் மீண்டும் மீண்டும் கேட்டுவிட்டேன், இருந்தாலும் என்னுடைய துவாவை அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கவில்லையே என்று சலிப்படையக்கூடாது. என்று சலிப்படைந்து துவா செய்வதையே விட்டுவிடுவதுதான் துவாவில் அவசரம் காட்டுவது. எனவே பொறுமையுடன் துவா கேட்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான குழந்தையை தா என்று பொறுமையாக 86 வயது வரை கேட்டார்கள். அவர்களின் 86வது வயதில்தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார்கள். எனவே நாமும் பொறுமையுடன் மீண்டும் மீண்டும் மன உறுதியுடன் துவா கேட்போம். இன்ஷா அல்லாஹ் நம் துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.